राम भरताग्रज राम राम श्रीराम भक्त परिपोषक सार्वभौम श्रीरामचंद्र चरणौ शरणं प्रपद्ये। श्रीराम राम आनंद धाम सीता माता मनोभिराम रणरंग भीमा साकेत राम आदर्श मूर्ति हे सार्वभौम राजीवलोचन हे मेघश्याम पुराण पुरुष राजललाम अगणित गुणगण सीताभिराम मोहन रूप अनंत नाम कौसल्य तनया कोसल राम कारुण्य मूर्ति कमनीय नाम शेषकल्प सुख निद्रित श्याम अवतार मूर्ति अद्भुत नाम क्षीराब्दिवास अनंत शयना अखिलांड कोटि ब्रह्मांड नाथ अमर वंदित आनंद रूप सुरनर प्रार्थित वैकुंठ धाम अवनीतनया सेवित चरण इनकुल तिलक हे विश्वंभर ब्रह्माद्यमर प्रार्थित राम ब्रह्मांड मूर्ति भुवनैक राम ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஸ்ரீ கோதண்டராமா என்று இதோ ஸ்ரீ கோதண்டராம சுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ இப்பொழுது நாம் செவித்து கொண்டிருப்பது ஸ்ரீ கோதண்டராம சுவாமியை கிருஷ்ணர் அலங்காரத்திலே வட்டபத்ரி சாய் அலங்காரத்திலே செவித்து கொண்டுள்ளோம். பக்தர்களே, இதோ இப்பொழுது கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் அர்ச்சகர் சுவாமி. நம சச்சிதானந்த ரூபாய தஸ்மை நமோ தேவ தேவாய ராமாய துப்யம் நமோ ஜானகி ஜீவதேசாய துப்யம் நம புண்டரிகாய தாக்ஷாய துப்யம் என்று இதோ ஸ்ரீ கோதண்டராமசுவாமியை சேவிப்போம். பக்தர்களே, ஒண்டிமிட்டா நகரத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பில் ஸ்ரீ கோதண்டராமசுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு வட்டபத்ர சாய் அலங்காரத்தில் நாம் இப்பொழுது ஸ்ரீ கோதண்டராமரை சேவித்து கொண்டுள்ளோம். வசுதேவம் சுதம் தேவம் கம்ச சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் என்று இப்பொழுது நாம் ஸ்ரீ கோதண்டராம சுவாமியை கிருஷ்ணனாக செவித்து கொண்டுள்ளோம். ஆழிலையில் ஸ்ரீ கிருஷ்ணர் அவருடைய அந்த காலின் கட்டை விரலை வாயில் வைப்பது போல நமக்கெல்லாம் காட்சியை தந்து கொண்டிருக்கும் அந்த ஸ்ரீ கோதண்டராம சுவாமிக்கு இப்பொழுது கற்பூர மங்கள நீராஜனம் மரங்களிலேயே மிக உயர்வு பெற்றது. ஏன், தாவர வகைகளிலேயே மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஆலமரம் என்று சொன்னால் மிகையாகாது அல்லவா? ஆலமரத்தின் நிழலில் அமர்ந்துதான் தட்சிணாமூர்த்தி ஞானம் அருள்கிறார். மறைந்த முன்னோர்கள் மோட்சம் பெற பிதுர் தர்ப்பணத்திற்குரிய
அனைத்து கைங்கரியமும் அங்கே நடக்கும். இப்படி ஞானத்தையும் கர்மத்திற்குரிய பலனையும் தரக்கூடிய ஆலமரத்தின் இலையில் ஆழிலை கண்ணனாக கண்ணபிரான் படுத்து கொண்டாராம். இந்த ஆழிலைக்கு ஒரு விசேஷமான சக்தி உண்டு. அது வாடினாலும் கூட நொறுங்கி போகாது, சருகானாலும் மெத்தை போன்று காணப்படும். இதுவும் ஆழிலை கண்ணன் தேர்வு செய்ய ஒரு காரணமாக புராணங்கள் கூறுகிறன. பக்தர்களே, ஓரளவு காய்ந்த ஆழிலையின் மேல் தண்ணீர் தெளித்தால் அது இழந்த பச்சையை மீண்டும் பெறும். கண்ணன் வாட்டம் காணாத ஆத்மா என்பதை இதன் மூலம் நிரூபிக்கிறார். கண்ணன் ஆழிலையில் படுத்தபடி மிதக்கும் கண்ணனின் வடிவம் ஒரு தத்துவார்த்த சிந்தனையை உதிர்க்கிறது. பக்தர்களே, எதற்கும் கலங்காதீர்கள். நீங்கள் எப்போதும் என்னை போல் குழந்தை உள்ளத்துடன் இருந்தால் உலக வாழ்க்கை என்றென்றும் கொடுமையான அலையால் தாக்கப்பட மாட்டீர்கள். குடும்பம் என்னும் சம்சார கடலில் அனுபவிக்கும் இன்பத் துன்பங்களை ஒரு விளையாட்டாய் எடுத்துக்கொண்டு என்னை போல ஆனந்தமாயிருக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்பதே அந்த தத்துவம். பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமிவார் இப்பொழுது நமக்கெல்லாம் வட்டபத்ரி சாயி அலங்காரத்தில் காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்திலே பவனி வரப்போகும் காட்சியை சேவிப்போம். கிருஷ்ணர் காலின் கட்டை விரலை வாயில் வைத்திருப்பது ஏன் தெரியுமா? மாந்தாத்தா என்ற சூரிய வம்சத்து ராஜா பிறந்தபோது பால் கொடுப்பதற்கு அன்னை இல்லாததால் அழுது கொண்டிருந்தாராம். இதனை கண்ட இந்திரன் மனமிருங்கி, நான் கொடுக்கிறேன் மாந்தாத்தா என்று சொல்லி குழந்தையின் கட்ட விரலை எடுத்து வாயினுள் வைத்தாராம். மனித சரீரத்தில் ஒவ்வொரு அங்கத்திலும் ஒரு தேவத்தை வசிக்கிறது. அதில் கைகூறிய தேவத்தை யார்? இந்திரன் அல்லவா? தான் சாப்பிடும் அமிர்தத்தை கையின் கட்டை விரலின் மூலம் குழந்தையின் வாய்க்கு போகும்படி இந்திரன் அனுகிரகம் செய்தாராம். அதனால்தான் அநேக குழந்தைகள் பசியின் போது அவருடைய வாயில் அவருடைய விரல் கட்டை விரலை இட்டு கொள்கிறது. ஆனால் இங்கு ஸ்ரீ கிருஷ்ணர் வாயில் போட்டுக்கொண்டிருப்பது கைக்கட்டை விரலை அல்ல, கால்கட்டை விரலை. அவரது சரீரம் முழுவதும் அமிர்தமயமாக இருப்பதால் விஷ்ணு சகஸ்ர நாமம் அவரை அமிர்தவபூ என்கிறதல்லவா? இந்திராதி தேவர்கள் கையினால் செய்வதை தாம் காலால் செய்ய முடியும் என்று காட்டுவதைப் போல கால் விரலை வாயில் போட்டு கொண்டிருக்கிறார். அப்படி இடது கட்டை விரல்தான் அவர் வாயில் போட்டிருப்பது. நடராஜனது தூக்கிய திருவடியும் இடதுதான். சந்திரன் அமிர்தத்தை பெருக்குகிறவன். யோக சாதனை செய்வதன் மூலம் உடலின் இடது பாகத்தில் உள்ள சந்திர நாடியில் அமிர்தம் பெருகுமாம். அந்த சந்திர நாடியில் வெளிப்படும் அமிர்தத்தை பருகுவதற்காக ஸ்ரீகிருஷ்ண பகவான் தனது இடது கால்கட்டை விரலை துருஷிக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ நாம் இப்பொழுது செவித்து கொண்டிருப்பது வட்டபத்ர சாயி அலங்காரத்திலே ஸ்ரீ கோதண்ட ராமரை. அப்படி அந்த கிருஷ்ணரது லீலைகளை நாம் என்னவென்று சொல்லுவோம்? சொல்லிக்கொண்டே போனாலும் போதுமானது. அப்படி ஒரு நாள் பலராமன் யசோதையிடம் வந்து கண்ணன் மண்ணை தின்றான் என்று கூற, அவள் கண்ணனை சினந்து, ஏய் நீ மண்ணை தின்னாயா, வாயை திறந்து காட்டு என கண்ணன் வாயை திறந்தானாம். அப்போது யசோதை அண்ட சராசரங்களையும் கடல், நதி, மலை, தீவு, சூரிய, சந்திரன் என்ற அனைத்தையும் கண்டு திகைப்புற்றானாம். பின்னர் அவன் வாயை மூட அவள் கொஞ்சினாள். ஒரு சமயம் கண்ணன் கை நிறைய தானியங்களை ஒரு பழக்காரியிடம் கொடுத்து பழங்கள் கேட்க, அவன் கை நிறைய பழங்கள் தர அவள் பழக்கூடையில் நவரத்தினங்கள் நிறைந்தன. ஒரு நாள் வயதில் முதிர்ந்த உபநந்தர் என்பவர், கோகுலத்தில் ஆபத்துகள் தோன்றுகின்றன, எனவே வேறிடம் செல்லலாம் என்று கூற, எல்லோரும் பசுக்களுக்கும் ஆயிர்குல மக்களுக்கும் வசிக்க தகுதியான இடமான பிருந்தாவனம் சேர்ந்தாராம். சில நாட்கள் செல்ல கண்ணன் தோழர்களுடன் கன்றுகளை மேய்த்து வந்தானாம். ஒரு நாள் கம்சனால் ஏவப்பட்ட வத்சாசுரன் என்னும் அரக்கன் மாய கன்றுகளுடன் திரிந்தானாம். இதை அறிந்த கிருஷ்ணன் அக்கன்றின் பின் கால்களை பற்றி தூக்கி அருகிருந்த விளாமரத்தின் மீது மோதிட அசுரன் உயிரிழந்தானாம்.
ఈతడే రఘురాముడీతడే కాంగవీరుడు ఈతడే రఘురాముడీతడే కాంగవీరుడు ఈతడే రఘురాముడీతడే కాంగవీరుడు ఈతడు చేసిన చేతలెన్ని అయినా కలవు ఈతడే రఘురాముడీతడే కాంగవీరుడు ఈతడు చేసిన చేతలెన్ని అయినా కలవు ఈతడే రఘురాముడీతడే కాంగవీరుడు ఈతడే రఘురాముడీతడే కాంగవీరుడు ఖరదూషణాదులను ఖండతుండములు చేసే అరుదుగా వాలినొక్కయముననేసే ఖరదూషణాదులను ఖండతుండములు చేసే అరుదుగా వాలినొక్కయముననేసే సరవి కొండల చేత సముద్రము బంధించే సరవి కొండల చేత సముద్రము బంధించే 20 విభీషణునికిచ్చే లంకారాజ్యము సరవి కొండల చేత సముద్రము బంధించే 20 విభీషణునికిచ్చే లంకారాజ్యము ఈతడే రఘురాముడీతడే కాంగవీరుడు ఈతడు చేసిన చేతలెన్ని అయినా కలవు ఈతడే రఘురాముడీతడే కాంగవీరుడు ఈతడే రఘురాముడీతడే కాంగవీరుడు కూడబెట్టే వానరుల కుంభకర్ణాది దైత్యుల తోడనే రావణు చంపే దూరము గెల్చే కూడబెట్టే వానరుల కుంభకర్ణాది దైత్యుల తోడనే రావణు చంపే దూరము గెల్చే వేడుకతో సీతాదేవి గూడెను పుష్పకమెక్కే వేడుకతో సీతాదేవి గూడెను పుష్పకమెక్కే 7 జోడై సింహాసనమేలే నయోధ్యలోన వేడుకతో సీతాదేవి గూడెను పుష్పకమెక్కే 7 జోడై సింహాసనమేలే నయోధ్యలోన ఈతడే రఘురాముడీతడే కాంగవీరుడు ఈతడు చేసిన చేతలెన్ని అయినా కలవు ఈతడే రఘురాముడీతడే కాంగవీరుడు ఈతడే రఘురాముడీతడే కాంగవీరుడు పొడమియంతయుగాచే పొందుగా తనంతలే
లేసి కొడుకుల గాంచెను కుశలవుల ఉడమి అంతయుగాచే పొందుగా తనంతలేసి కొడుకుల గాంచెను కుశలవుల ఎడయక శ్రీ వెంకటేశుడై వరములిచ్చే ఎడయక శ్రీ వెంకటేశుడై వరములిచ్చే అడరి తారక బ్రహ్మమై ఇదే వెలసే ఎడయక శ్రీ వెంకటేశుడై వరములిచ్చే అడరి తారక బ్రహ్మమై ఇదే వెలసే ఈతడే రఘురాముడీతడే కాంగవీరుడు ఈతడు చేసిన చేతలెన్ని అయినా కలవు ఈతడే రఘురాముడీతడే కాంగవీరుడు ఈతడు చేసిన చేతలెన్ని అయినా కలవు ఈతడే రఘురాముడీతడే కాంగవీరుడు ఈతడే రఘురాముడీతడే కాంగవీరుడు ఈతడే కాంగవీరుడు. శ్రీరామ జయ రామ జయ ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஸ்ரீ கோதண்ட ராமா என இதோ நாம் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ ஒன்டிமிட்டாவிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் வட்டபத்திர சாயி அலங்காரத்தில் சேவித்து கொண்டுள்ளோம். லோகாபிராமம் ரணரங்க தீரம் ராஜீவ நேத்திரம் ரகுவம்சநாதம் காருண்ய ரூபம் கருணாகரந்தம் ஸ்ரீராமச்சந்திரம் சரணம் பிரபத்யே என்று சேவிப்போம். உலகிற்கே அழகானவர், போர்க்களத்தில் தைரியமானவர், தாமரை மலர் போன்ற கண்களை உடையவர், ரகுவம்சத்தின் தலைவர், கருணை வடிவானவர், கருணை செய்பவர், அந்த ஸ்ரீ ராமச்சந்திரனை நான் சரணடைகிறேன் என்று அவருடைய இந்த ஸ்லோகம் ஸ்ரீராமரின் வீரத்தையும் கருணையும் ஒரு சேர போற்றப்படுகின்ற ஸ்லோகம். பக்தர்களே, இதோ ஆழிலை மேல் பள்ளிக்கொண்டு அந்த ராமச்சந்திரமூர்த்தி வட்டபத்திர சாயி அலங்காரத்தில் நமக்கெல்லாம் காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். இதோ அந்த வாகனம் முன்பே குழந்தைகள், கலைஞர்கள் அனைவரும் கூட பகவானுடைய கைங்கரியத்திலே ஈடுபட்டு பகவானுடைய அருளை பெற்றுக்கொண்டுள்ளார்கள். நாமும் கூட வீட்டில் இருந்தபடியே ராமா ராமா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்று சேவிப்போம். ஒரு சமயம் நாரதர் ஒரு காட்டு வழியே வந்து கொண்டிருந்தாராம். அப்போது ஒரு முரட்டு வேடன் அவரை வழிமறித்து அவரிடமுள்ள பணம், பொருள் ஆகியவற்றை கொடுத்து விடுமாறு மிரட்டினானாம். நாரதர் தான் திரிலோக சஞ்சாரி பிரம்மச்சாரி, தன்னிடம் உள்ளது வீணை ஒன்றுதான் என்று கூற வேடன் அறை நம்பி விடுவதாக இல்லை. நாரதர் அவனை எவ்வாறு மடக்கலாம் என்று யோசித்தாராம். வேடனிடம் மெதுவாய் பேச்சு கொடுத்து அவன் யார், அவன் எத்தனை நாட்களாக கொள்ளையடிக்கிறான், ஏன் மற்றும் அவன் கொலை செய்வதும் உண்டா என்றாலாம் கேள்வி மேல் கேள்வி கேட்டானாம். வேடனும் சளைக்காமல் பதில் கூறுகிறார். வேட்டையில் மிருகங்கள், பறவைகள் கிடைக்காத போது வழிபோக்கர்களிடம் கொள்ளையடிப்பதாகவும் பொருள் கொடுக்காமல் வம்பு செய்வதால் சில சமயம் கொலை செய்வதும் உண்டு என்றானாம். அப்போது இத்தனை பாவம் செயல்கள் இவற்றை ஏன் செய்கிறாய் என்று கேட்க வேடன் தன் மனைவி மக்களுக்காகவே இந்த காரியங்களை செய்வதாக சொல்லுகிறானாம். அப்படியானால் இந்த பாவச் செயல்களில் அவர்களுக்கும் பங்குண்டு அல்லவா என்று கேட்ட நாரதருக்கு அவர்களுக்கும் ஏற்றுதானே ஆக வேண்டும் என்று கூற நாரதர், அதனை நீ சொன்னால் போதாது, மனைவி மக்களிடம் கேட்டு அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை அறிந்து வா என்று கூற அவனும் வீடு சேர்ந்தானாம். அப்போது வேடர் மனைவி, என்னையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டியது உன் கடமை, அது பாவத்தினால் வந்தது என்றால் அது பலாபலன்களையே நீயே அனுபவிக்க வேண்டும் என்று கூறினானாம். இதை கேட்டு அதிர்ச்சியுற்ற வேடன் நாரதனிடம் திரும்பி வந்து நடந்தவற்றதையெல்லாம் கூறினாராம். நாரதா,
என்று கூற நாரதர், வேடா, பாவத்தின் பலாபலன்களை அவரவர்தான் அனுபவிக்க வேண்டும். எனவே யாருக்காகவும் பாவம் செய்யக்கூடாது, செய்தால் பாதிப்பு செய்தவருக்கே என்று கூறி அவன் கண்களை திறந்து விட்டாராம். பின்னர் நாரதன் வேடனிடம், ராம நாமத்தை உச்சரித்து வந்தால் பாவம் விலகி எல்லா நலனும் உண்டாகும் என்றாராம். வேடன் அவரை விடுவித்து அவர் சொல்லியபடி அருகில் இருந்த மாமரத்தின் அடியில் அமர்ந்து கண் மூடியபடி பல காலம் ராம நாமத்தை ஜபித்து வந்தான். அவன் மீது புற்று மூடியது. அந்த புற்றியிலிருந்து ராமநாம ஜப பலனாக அவன் வால்மீகி ரிஷியானான். அப்படி வல்மீகம் என்ற புற்றிலிருந்து வெளிவந்த வால்மீகி முனிவர் சிறந்த ரிஷியானார். அவருடைய மனம் ஒரு நாள் அமைதி இழந்து கிடந்தது. உலகில் மக்களின் அவல நிலையினால் அவர் பாதிக்கப்பட்டார். அந்த சமயம்தான் நாரதர் அவர் முன்பு தோன்ற, முனிவர் நாரதரை மகிழ்ச்சியுடன் வரவேற்று, எனினும் அவர் அகத்தின் வேதனையை முகத்தில் கண்ட நாரதர் அதற்கான காரணம் என்று கேட்டாராம். வால்மீகி தன் மனவேதனையை விவரித்து அப்போது நாரதர் சொல்லுகிறார், உலகில் குணநலன்கள் ஒருங்கே அமைந்த ஒரு புருஷன் இருக்கிறான், அவனே தசரத குமாரன் ராமன் என்றாராம். வால்மீகி அந்த ராமனின் வரலாற்றை கூறுமாறு வேண்டிட நாரதர் ராமன் கதையை சுருக்கத்தை கூறி வால்மீகியை மகிழ்வித்தாராம். நாரதர் வால்மீகியிடம் ராமர் வரலாற்றை ஒரு காவியமாக பாடுமாறு கூறி சென்றார். அதுவே ராமாயணம் என்னும் காவியம். அதனை பாடிய வால்மீகியே ஆதி கவி என்று போற்றுகிறார். பக்தர்களே, அப்படி ஒரு நாள் வால்மீகி தமசா நதியில் நீராட சென்றார். அங்கு மரக்கிளையில் 2 பறவைகள் கொஞ்சி குலாவி மகிழ்ந்து கொண்டிருந்தன. அந்த சமயம் அங்கு ஒரு வேடன் அவற்றின் மீது அம்பு எய்ய அது ஆண் பறவை மீது வைக்க அது துடித்து கீழே விழுந்து இறந்தது. பெண் பறவை ஆண் பறவையின் பிரிவை தாங்காமல் கூவிக்கொண்டே இருந்தது. அந்த வேடன் மீது கோபம் கொண்ட வால்மீகி அவனை கடுஞ்சொற்களால் தூற்றி அச்சொற்கள் ஒரு இனிமையான கவிதையாகவும் வெளிப்பட்டது. அப்பொழுது அந்த சமயம்தான் அங்கு பிரம்மதேவர் தோன்றிட முனிவர் அவரை வணங்கினார். அப்போது பிரம்மன், வால்மீகி தாங்கள் வேடனை சாடி கூறியவை அனைத்தும் ஒரு ஸ்லோகம், அதை தொடர்ந்து ராமாயணத்தை பாடி முடியுங்கள் என்று கூறி மறைந்தாராம். வால்மீகி ராமாயணத்தையும் பாடி முடித்தாராம். பக்தர்களே, இதோ மேளம் தாளங்களுடன் அந்த பகவானுடைய கைங்கரியம் நடந்து கொண்டு உள்ளது. ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ காலை வேளையிலே ஸ்ரீ கோதண்ட ராமர் வட்டபத்திரசாயி அலங்காரத்தில் நமக்கெல்லாம் காட்சியை தந்து கொண்டிருக்கிறார். இதோ சேவிப்போம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சியின் மூலம். ஒரு சமயம் தேவலோகம் சென்றிருந்த நாரதருக்கு தேவேந்திரன் ஒரு பாரிஜாத்த மலரை கொடுக்க அதை அவர் எடுத்து வந்து கிருஷ்ணனிடம் தர அதனை கிருஷ்ணன் தன் கையாலேயே ருக்மிணிக்கு தலையில் சூட்டினாராம். அடுத்து சத்யபாமாவின் இல்லம் சேர்ந்த நாரதர் பாமாவிடம் நடந்தவற்றை கூறி அவள் மனதில் அசூயையை உண்டாக்கினார். சற்று நேரம் கழித்து பாமாவின் இல்லம் வந்த கிருஷ்ணனை பாமா தாக்க முறையில் வரவேற்காமல் அழுத வண்ணம் கோபமாகவே காணப்பட்டாள். அவளை சமாதானப்படுத்தி எழுப்பி காரணத்தை அறிந்து கொண்டு பாமாவின் இல்லத்திற்கு பாரிஜாத மரத்தையை கொண்டு வந்து தருவதாக வாக்களித்தார். இதோ பவனி வந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராமரை சேவிப்போம். వీడిగో వేమారు మొక్కుచు సేవించరో రాముడు లోకాభిరాముడు వీడిగో వేమారు మొక్కుచు సేవించరో వేమారు మొక్కుచు సేవించరో చెలువంపు రూపమున జితకాముడు చెలువంపు రూపమున జితకాముడు మలసి బిరుదున సమర భీముడు
చెలువంపు రూపమున జితకాముడు మలసి బిరుదున సమర భీముడు పొలుపైన సాకేత పురధాముడు పొలుపైన సాకేత పురధాముడు ఇలలో ప్రజలకెల్ల హిమధాముడు పొలుపైన సాకేత పురధాముడు ఇలలో ప్రజలకెల్ల హిమధాముడు రాముడు లోకాభిరాముడు విడిగో వేమారు మొక్కుచు సేవించరో వేమారు మొక్కుచు సేవించరో ఘనకాంతుల నీలమేఘ శ్యాముడు ఘనకాంతుల నీలమేఘ శ్యాముడు అనిశమునుతుల సహస్రనాముడు ఘనకాంతుల నీలమేఘ శ్యాముడు అనిశమునుతుల సహస్రనాముడు కనుపట్టు కపినాయక స్తోముడు కనుపట్టు కపినాయక స్తోముడు తను ఎంచితే దేవత సార్వభౌముడు కనుపట్టు కపినాయక స్తోముడు తను ఎంచితే దేవత సార్వభౌముడు రాముడు లోకాభిరాముడు విడిగో వేమారు మొక్కుచు సేవించరో వేమారు మొక్కుచు సేవించరో సిరుల మించిన తులసీదాముడు సిరుల మించిన తులసీదాముడు కరుణానిధి అయిన భక్త ప్రేముడు సిరుల మించిన తులసీదాముడు కరుణానిధి అయిన భక్త ప్రేముడు గురుతర మహిమల ఉద్దాముడు గురుతర మహిమల ఉద్దాముడు గరిమల శ్రీ వెంకటగిరి గ్రాముడు గురుతర మహిమల ఉద్దాముడు గరిమల శ్రీ వెంకటగిరి గ్రాముడు రాముడు లోకాభిరాముడు విడిగో వేమారు మొక్కుచు సేవించరో రాముడు లోకాభిరాముడు విడిగో వేమారు మొక్కుచు సేవించరో వేమారు మొక్కుచు సేవించరో వేమారు మొక్కుచు శ్రీరామ్ జయ రామ్ జయ జయ రామ్ కరారవిందేన పాదారవిందం ముఖారవిందే వినివేశయంతం వటస్య பத்ரஸ்ய புதே சயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி என்று தமது கைகளால் பாதங்களை பிடித்து வாயில் வைத்து கால் விரலை வைத்துக்கொண்டு ஆழிலையின் மீது படுத்துறங்கும் பால முகுந்தனை என் மனதால் நினைக்கிறேன் என்று இதோ நாம் ஸ்ரீ கோதண்டராமரை இந்த
வட்டபத்திரி சாயி அலங்காரத்திலே செவித்து கொண்டுள்ளோம். இதோ பவனி வந்து கொண்டிருக்கிறார் ஸ்ரீ கோதண்டராமர் வட்டபத்திரி சாயி அலங்காரத்திலே. நரகாசுரன் வதத்திற்கு பின் இந்திரனுக்கு உதவிய கிருஷ்ணன் இந்திரனிடம் பாரிஜாத்த மரத்தை கேட்டு பெற்றுவர நாரதரை அனுப்ப அவன் மறுத்திட இந்திரனுக்கும் கிருஷ்ணருக்கும் மரத்துக்காக போர் நிகழ்ந்ததாம். காஷ்யப்ப முனிவர் அறிவுரைப்படி பாரிஜாத்த மரத்தை துவாரகைக்கு அனுப்பி வைத்தான் இந்திரன். மரம் பாமாவிற்கு கிடைத்தது பற்றி மனம் மகிழ்ந்த அவள் மலர்கள் அருகே ருக்மிணி வீட்டில் குவிவது பற்றி திரும்பவும் கோபம் கொண்டாளாம். ருக்மிணி மீது பொறாமையும் ஏற்பட்டது. மறுநாள் கிருஷ்ணர் பாமாவுடன் ருக்மிணியின் வீட்டுக்கு சென்று ருக்மிணி அகமகிழ்ந்து வரவேற்றாள். ருக்மிணி உள்ளே சென்று தொடுத்து வைத்திருந்த பாரிஜாத்த மலர் மாலையை எடுத்து வந்து கிருஷ்ணனுக்கு சூட்டி மகிழ்ந்தாள். அப்போது கிருஷ்ணன் ருக்மிணியிடம் எல்லா மலர்களையும் எனக்கே சூட்டிவிட்டாயே, உனக்கு எங்கே என்று கேட்டாராம். அதற்கு ருக்மிணி சொல்லுகிறாள், என்னையே பகவானுக்கு அர்ப்பணித்து விட்ட பிறகு எனக்கென்று வேறு எதற்கு, பகவான் மகிழ்ச்சியே எனக்கு நிறைவை தருவது என்றாளாம். இதை கேட்ட சத்யபாமா வெட்கத்தில் தலை குனிந்து பாமா மலரை தானே சூடி மகிழ நினைத்தாள். மலர் கிடைப்பது அரிதாயிற்று. அதனை பகவானுக்கே அர்ப்பித்தாள் ருக்மிணி. எனவே தாம் முயற்சி இல்லாமலேயே மலர் ருக்மிணிக்கு கிடைத்தது. பாமா முயன்றும் அவளால் பெற முடியவில்லையே. அப்போது சத்யபாமா தன்னை மன்னித்து விடுமாறு வேண்டி கிருஷ்ணன் பாதங்களில் விழுந்து வணங்கினாளாம். பாமாவின் மனதில் இருந்த துவேஷம் நீங்கி பற்றி மகிழ்ச்சியை தெரிவித்தார் கண்ணன். அன்று முதல் தன் வீட்டில் விழும் பாரிஜாத்த மலர்களை பறித்து ருக்மிணிக்கே கொடுத்து வந்தாள். அப்படி ஒரு நாள் சத்யபாமாவின் இல்லத்திற்கு வர பாமா அவரை வரவேற்று வணங்கி கண்ணனின் அன்பு காரணமாக பாரிஜாத்த மரம் கிடைத்தது என்று கூறி மலர்களை கொண்டு அவர் பாதங்களில் அர்ச்சித்தார். அப்போது நாரதர் பாமாவை பாக்யவதி என்றும் அவள் முற்பிறவியில் செய்த புண்ணியத்தினால் கிருஷ்ணனை பெற்று இருப்பதாகவும் கூறினாராம். பாமா முற்பிறவியில் கார்த்திகை ஏகாதசி விரதம் இருந்து துளசி செடியை வைத்து வளர்த்து வழிபட்டு வந்ததன் பலனாகவே இப்போது பிறவியில் பகவானை அடைந்திருப்பதாகவும் கூறுகிறார். ஏன் பாரிஜாத்த மரமும் அதனாலேயே கிடைத்ததல்லவா? கணவன் அன்பு நிலைத்திருக்க துலாபாரம் போட்டு தானம் செய்வாயாக என்று நாரதர் பாமாவுக்கு அறிவுறுத்தினார். அப்போது பாமா அந்த துலாபாரத்தான விவரம் பற்றி கேட்க நாரதர் அது பற்றி விவரித்தார். கிருஷ்ணனை ஒரு தராசு தட்டில் அமர்த்தி அவர் எடைக்கு பொன் வைத்து அதனை தானம் செய்தால் அப்படி செய்பவரை விட்டு பிரியாமல் கிருஷ்ணன் இருப்பார் என்று கூறி சத்யபாமா அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு மேலும் அந்த தானத்தை பெறும் தகுதி நாரதருக்கு உண்டு என்றும் அதனை ஏற்க வேண்டும் என்றும் பிரார்த்தித்தாளாம். இதில் நாரதர் சூழ்ச்சியை அவள் அறியவில்லை. குறிப்பிட்ட நாளில் தராசு தட்டில் பகவானை அமர வைத்து அவர் எடைக்கு பொன்னான மற்றொரு தட்டில் வைக்குமாறு தனது பணிப்பெண்களுக்கு ஆணையிட்டாள். அவள் மனதில் கிருஷ்ணன் எடைக்கு மேல் பொருள் இருப்பதாக கர்வமும் இருந்தது. அப்போது நாரதர் சூழ்ச்சியால் எவ்வளவு பொன்னை வைத்தும் கிருஷ்ணன் எடைக்கு அவை சரியாக இல்லை, என்ன செய்வதென்று அறியாமல் விழிக்க மற்ற கிருஷ்ண பத்தினிகள் அவளையும் அவள் துலாபாரம் செய்ய முற்பட்டதையும் பற்றி ஏசலாயினார். கடைசியில் ருக்மணியால் ஏதாவது செய்ய முடியுமா என்று எல்லோரும் எண்ணி சத்யபாமாவை ருக்மணியிடம் சென்று வேண்டிக் கொள்ளுமாறு சொல்ல வேறு வழியின்றி சத்யபாமா ருக்மிணியை பிரார்த்தித்தாள். உடனே ருக்மிணி அங்கு வந்து தட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் அகற்றுமாறு கூறி கிருஷ்ணனை முழு மனதுடன் தியானித்து அவள் அருள் வேண்டி துளசி தலங்களை அந்த தட்டில் வைக்க தட்டிரண்டும் சமமாயிற்று. பக்தர்களே, தவறை உணர்ந்த பாமா தலை குனிந்தாள். அப்போது நாரதர் எந்த பக்தியானாலும் செயலிலானாலும் துலாபாரம் நிறைவேறியதோ அவருக்கே கிருஷ்ணன் சொந்தம் என்றாராம். அப்படி கிருஷ்ண அவதாரத்தில் நாரதர் துவாரகைக்கு சென்ற பொழுது நாராயணா நாராயணா என்று உச்சரித்தபடி கிருஷ்ணன் மாளிகைக்குள் நுழைந்தாராம்.
ஏதோ ஒரு சிந்தனையில் ஆழ்ந்திருந்த கிருஷ்ணன் நாரதரை வரவேற்றாராம். நாரதர் கிருஷ்ணரிடம் அவர் மனதில் உள்ள சிந்தனையை பற்றி கேட்க, கிருஷ்ணன் அண்ணன் பலராமன் சத்யபாமா இருவரை பற்றியதே என்றாராம். மேலும் பலராமன் தன்னை யாராலும் வெல்ல முடியாதென்றும், சத்யபாமா தனக்கு மிஞ்சிய இளமை அழகு உடையவர் யாரும் இல்லை என்றும் கர்வம் கொண்டாராம். மேலும் கருடனுடைய கொட்டத்தையும் அடக்க வேண்டும் என்றாராம். அதற்காக உங்கள் ஒத்துழைப்பை தேவை என்றார் கிருஷ்ணர். பரந்தாமா, ஆணையிடுங்கள், காத்திருக்கிறேன் என்றார் நாரதர். பகவான் சொல்லுகிறார், நான் முன்னம் அனுமானிடம் துவாபர யுகத்தில் கிருஷ்ண அவதாரத்திலும் அவனுக்கு ராமனாக காட்சி தருவதாக வாக்களித்துள்ளேன். அதை நிறைவேற்ற உன் உதவி தேவை என்று கூறி உடனே கருடனை அழைத்து வரச் சொன்னாராம். பக்தர்களே, இதோ பவனி வந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ கோதண்டராம சுவாமியை வட்டபத்திரசாயி அலங்காரத்திலே சேவிப்போம். राम रामभद्रा रविवंश राघवा राम रामभद्रा रविवंश राघवा राम रामभद्रा रविवंश राघवा ఏమి ఎరుదిది నీకింతటి వానికిని ఏమి ఎరుదిది నీకింతటి వానికిని రామ రామభద్రా రవివంశ రాఘవా తలలు నరకినలావరివి నేడు నా పాపములు ఖండించరాదా నాడు రావణు తలలు నరకినలావరివి నేడు నా పాపములు ఖండించరాదా వాడి ప్రతాపము తోడా వారిది గట్టిన నాటి వాడవు వాడి ప్రతాపము తోడా వారిది గట్టిన నాటి వాడవు ఇట్టే నా మనోవార్తి కట్టరాదా రామ రామ భద్రా రవివంశ రాఘవా రామ రామ భద్రా రవివంశ రాఘవా కుంభకర్ణాది దైత్యుల గెలిచితివి కినిసి నా ఇంద్రియాల గెలువరాదా తని
కినిసి కుంభకర్ణాది దైత్యుల గెలిచితివి కినిసి నా ఇంద్రియాల గెలువరాదా ఎనసి హరుని విల్లు ఎక్కుపెట్టి వంచితివి ఎనసి హరుని విల్లు ఎక్కుపెట్టి వంచితివి ఘనమునా దుర్గుణము కడువంచరాదా రామ రామ భద్ర రవివంశ రాఘవా రామ రామ భద్ర రవివంశ రాఘవా సరుస విభీషణుడు శరణంటే కాచితివి గరిమ నే శరణంటి కావరాదా సరుస విభీషణుడు శరణంటే కాచితివి గరిమ నే శరణంటి కావరాదా తొరలి శ్రీ వెంకటేశ దొడ్డు గొంచమెంచనేలా తొరలి శ్రీ వెంకటేశ దొడ్డు గొంచమెంచనేలా 20లో కహితనకు ఏదైనానేమి రామ రామ భద్ర రవివంశ రాఘవా రామ రామ భద్ర రవివంశ రాఘవా ఏమి అరుదిది నీకింతటి వానికిని ఏమి అరుదిది నీకింతటి వానికిని రామ రామ భద్ర రవివంశ రాఘవా రామ రామ ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்று இதோ ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு காலை வேளையிலே பட்டபத்திர சாயி அலங்காரத்திலே செவித்து கொண்டுள்ளோம். ஒன்டிமிட்டாவிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் ஸ்ரீ கோதண்டராமர் இதோ நமக்கெல்லாம் கிருஷ்ணனாக அலங்காரம், அதாவது வட்டபத்திர சாயி அலங்காரத்தில் பவனி வந்து கொண்டிருக்கிறார். சேவிப்போம். அகரம் முதலே அழியா பொருளே ஆயர்குலம் நேயர் கரமே இகமும் பரமும் இணையும் இடமே ஈத்தல் மரபாம் இதயத் தவமே உலகக் குடையே உயிரின் கலையே ஊதும் குழல் வேதப் பொருளே எரியும் கனவில் தெரியும் புனலே ஏழை மனதில் வாழும் மருளே ஜெயம் தீர்க்கும் அறிவு கதிரே ஐவர் துணையே அன்பு சிறையே ஒழியே வழியே உயிரே வழியே ஓடும் நதியில் பாடும் அலையே என்று இதோ சேவிப்போம் ஸ்ரீ கோதண்டராமரை வட்டபத்திர சாயி அலங்காரத்தில். பக்தர்களே, அப்படி நான் சொல்லியது போல நாரதர் கருடனுடன் வர கருடனிடம் கிருஷ்ணன், வைனதேயா, இவ்வூர் எல்லையில் ஒரு குரங்கு வாழ்ந்து கொண்டு உள்ளது, அதனுடைய தொல்லை தாங்க முடியவில்லை, நீ சென்று அதனை பிடித்து வா என்றாராம். கருடன் ஒரு குரங்கை பிடிக்க நான் செல்ல வேண்டுமா என்று சிறிது மமதையுடன் கேட்க, வீரர்கள் சென்று அதை பிடிக்க முடியாமல் திரும்பி விட்டதால் தான் உன்னை அனுப்புகிறேன் என்றாராம் கிருஷ்ண பரமாத்மா. பின்னர் நாரதரிடம் கருடனை அந்த குரங்கிடம் கூற்றி சென்று வாரும் என்றாராம். கருடன் ஹனுமானிடம் சென்று வீர வசனம் பேசி ராமநாம ஜபத்தில் இருந்த அவனை பற்ற முயற்சிக்கையில் ஹனுமார் கருடன் கன்னத்தில் ஒரு அறைவிட அவர் மூர்ச்சித்து விழுந்தானாம்.
கருடன் சிறிது நேரம் கழித்து மெதுவாக எழுந்து திரும்பி பார்க்காமல் கிருஷ்ணனிடமே வந்து சரணாகதி அடைந்தானாம். அப்போது கிருஷ்ணா, கருடா பயப்படாதே, நீ சென்று ராமன் பட்டாபிஷேக காட்சி தருகிறார், உங்களை அழைத்து வருமாறு சொன்னார் என்று கூறி அழைத்து வா என்றாராம். ஐயோ, திரும்பவும் நான் சென்று மற்றொரு அறை வாங்கினால் என் உயிர் போய்விடும் என்றாராம். ஹனுமார் ஒன்றும் உன்னை செய்ய மாட்டார் என்றாராம். ஏற்கனவே பலராமர் சேனையுடன் சென்று ஹனுமான் முன்று நிற்க முடியாமல் தோற்று வந்தவர் அல்லவா? ஹனுமார் வருகிறார் என்றறிந்து மிகவும் அச்சம் கொண்டு கிருஷ்ணனிடம் தெரிவிக்க, கிருஷ்ணன் தான் அளிக்கப் போகும் ராவ அவதார காட்சியை பற்றி கூறி அவரை லக்ஷ்மணனாக மாற்றினார். பலராமனில் பல நீக்குமாறு கூறினார் ஹனுமான். இனி சீதைக்கு ஏற்பாடு செய்ய நாரதரிடம் சொல்லி அனுப்பினார். அவர் சத்யபாமாவிடம் சென்று அவளை சீதையாக வருமாறு கூறிட அவள் தன்னை மிக்க அழகியாக பட்டத்து ராணியாக புறப்பட்டு வந்தாள். அதை கண்ட கிருஷ்ணன், ராமன் சீதையை இந்த அலங்காரத்திலா கண்டான் என்று கூற அவள் வெட்கி திரும்பவும் அசோகவனத்து சீதையாக அலங்கோலமாக வந்து இதை கண்டும் அதிருப்தியை காட்டி கிருஷ்ணன் நாரதரிடம் ருக்மிணியை சீதையாக வரச் சொல்லி நாரதரை அனுப்ப அவள் நாரதரிடம் தான் இருந்த நிலையிலேயே புறப்பட்டாள். மேலும் பகவானே தன்னை எப்படி வேண்டுமோ அப்படி செய்யட்டும் என்றாராம். ருக்மிணி வந்தவுடன் அவளை சீதையாக்கி பலராமனை லக்ஷ்மணனாக்கி தன் ராமனாக மாறி ஹனுமானுக்கு ராம அவதார காட்சியை தந்தார் பகவான். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாஹ்யாக்பதையே நமஹா என்று சேவிப்போம். இதன் மூலம் கிருஷ்ணன் கருடன் பலராமராகிய இருவருடைய பலவான் என்று ஆணவத்தையும் சத்யபாமாவின் கர்வத்தையும் மடக்கினார். பாமாவும் ருக்மிணியும் சீதையாக கண்டு மகிழ்ந்தார். பக்தர்களே, அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமியை இதோ நாம் வட்டபத்திர சாயி அலங்காரத்திலே சேவித்து கொண்டுள்ளோம். சேவிப்போம். ஒன்டிமிட்டாவிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் வட்டபத்திர சாயி அலங்காரத்திலே. ஒரு நாள் கிருஷ்ணன் பலராமன் இன்றி தோழர்களுடன் யமுனைக்கு சென்றாராம். அன்று வெயில் கடுமையாக இருந்ததால் சிறுவர்கள் அந்நதி நீரை பருக உயிரை இழந்தனர். அந்நதியில் ஒரு மடுவில் வசித்து வரும் காளியன் என்னும் சர்ப்பத்தின் கொடிய விஷத்தால் நீர் விஷமாகி இருந்தது. இவ்வாறு உயிர்கொள்ளைக்கு காரணமான காளியனை அடக்க கிருஷ்ணன் அருகிருந்த கதம்ப மரத்தின் மீதேறி நீரில் குதித்து காளியன் கோபம் கொண்டு சீறி எழுந்து கண்ணனை பிடித்தாராம். இம்மடுவில் நீராடி என்னை பூஜிப்பவனது பாவங்கள் எல்லாம் நீக்கிவிடும் என்று கூறினாராம். அப்படி ஒரு நாள் கண்ணன் தன் தோழர்களுடன் இயற்கை எழில் கொஞ்சம் காட்டில் வெகு தூரம் ஒரு பசுக்களுடன் சென்றாராம். அங்கே நீர்நிலையில் பசுக்களுக்கு நீர் காட்டிவிட்டு எல்லோரும் அமர்ந்தனர். அப்பொழுது நண்பர்கள் பசியினால் வருந்த கண்ணன் அவர்களிடம், அதோ அந்தணர்கள் சொர்க்கம் வேண்டுமென ஆங்கிரச யாகம் செய்கிறார், அங்கு சென்று கேளுங்கள், அன்னம் நிறையாக கொடுப்பார்கள் என்றாராம். தவறாமல் என் பெயரையும் என் அண்ணா பெயரையும் சொல்லிக் கொள்ளுங்கள் என்றாராம். ஆனால் பெருத்த ஏமாற்றம். அவர் பரம்பிரம்மமாகிய கண்ணனை சாதாரண மானிடனாகவே எண்ணி அந்த சிறுவர்கள் யாருமே அவரை மதிக்கவில்லை. இல்லை உண்டு என்று கூட கூறவில்லை. சிறுவர்கள் வெறுப்புடன் திரும்பி வந்து நிகழ்ந்ததை கூற பகவான் சிரித்து கொண்டே, நீங்கள் யாகசாலைக்கு செல்லாமல் ரிஷி பத்னிகளிடம் சென்று கூறுங்கள், அவர்கள் உங்களுக்கு நிறையான அன்னம் அளிப்பார் என்றாராம். கிருஷ்ணன் தியானமாகவே இருக்கும் அந்த ரிஷி பத்தினிகள் சக்கல விதமான போஜன பதார்த்தங்களையும் தனித்தனியே பாத்திரங்களில் எடுத்துக்கொண்டு சிறுவர்களுடன் உலாவும் கிருஷ்ணனையும் பலராமனையும் கண்டு மயங்கி நின்றாராம். அவர்களை கணவர்கள் தடுத்தும் பயனில்லை.
கிருஷ்ணர் அந்த பெண்மணிகளை வரவேற்று இனிமையாக பேசி மனைவி, மக்கள், உறவினர், ஷரீரம், பிராணன், மனம், புத்தி எல்லாம் பிரியமுள்ளதாக இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆத்ம சம்பந்தமாகும். சர்வம் ஆத்மாவாக விளங்குகிறது. என்னை விட பிரியமான வஸ்து வேறென்ன உள்ளது? நீங்கள் என்னை நாடி வந்தது மிக்க சிறப்புடைய செயலாகும். இனி சென்று யாக காரியங்களை கவனியுங்கள் என்றாராம். రఘుపతికి ఎదురా రఘుపతికి నీవిటు రావణ, ఎదురా రఘుపతికి నీవిటు రావణ, నేడు ఇదేమి బుద్ధి తలచితివి ఇట్లాయ బ్రతుకు, ఎదురా రఘుపతికి నీవిటు రావణ, నేడు ఇదేమి బుద్ధి తలచితివి ఇట్లాయ బ్రతుకు, ఎదురా రఘుపతికి నీవిటు రావణ. హరుని పూజలు నమ్మి హరితో మార్కొనగ విరసమై కూలితివి వెర్రి రావణ, హరుని పూజలు నమ్మి హరితో మార్కొనగా విరసమై కూలితివి వెర్రి రావణ, వరుసతోడ బ్రహ్మవరము నమ్మి, వరుసతోడ బ్రహ్మవరము నమ్మి రాము శరణనకుండగానే, రాము శరణనకుండగానే సమస్యగా కులము, వరుసతోడ బ్రహ్మవరము నమ్మి రాము శరణనకుండగానే సమస్యగా కులము, ఎదురా రఘుపతికి నీవిటు రావణ, నేడు ఇదేమి బుద్ధి తలచితివి ఇట్లాయ బ్రతుకు, ఎదురా రఘుపతికి నీవిటు రావణ. జపతపములు నమ్మి సర్వేషు విడువగా విపరీతమాయగా వెర్రి రావణ, జపతపములు నమ్మి సర్వేషు విడువగా విపరీతమాయగా వెర్రి రావణ, ఉపమలన కడుతానున్న జలనిధి నమ్మి, ఉపమలన కడుతానున్న జలనిధి నమ్మి కపుల పాలైతివిగా, కపుల పాలైతివిగా కదన రంగమున, ఉపమలన కడుతానున్న జలనిధి నమ్మి కపుల పాలైతివిగా కదన రంగమున, ఎదురా రఘుపతికి నీవిటు రావణ, నేడు ఇదేమి బుద్ధి తలచితివి ఇట్లాయ బ్రతుకు, ఎదురా రఘుపతికి నీవిటు రావణ. బంటతనము నమ్మి పైకొన్న రాఘవు వింట బొలిసితివిగా వెర్రి రావణ, బంటతనము నమ్మి పైకొన్న రాఘవు వింట బొలిసితివిగా వెర్రి రావణ, ఇంటనే శ్రీ వెంకటేశ్వరుని గొలిచి, ఇంటనే శ్రీ వెంకటేశ్వరుని
వెంకటేశ్వరుని గొలిచి వెంటనే సుఖియాయే సుఖియాయే విభీషణుడు ఇంటనే శ్రీ వెంకటేశ్వరుని గొలిచి వెంటనే సుఖియాయే విభీషణుడు ఎదురా రఘుపతికి నీవిటు రావణ నేడు ఇదేమి బుద్ధి తలచితివి ఇట్లాయ బతుకు ఎదురా రఘుపతికి నీవిటు రావణ. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் சீதாராம் ஸ்ரீ கோதண்டராம் என்று இதோ ஸ்ரீ கோதண்டராம சுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு இதோ இப்பொழுது நாம் சேவித்து கொண்டிருப்பது வட்டபத்திர சாயி அலங்காரத்திலே. பொய்யா மொழியே பொங்கும் நிலவே பூமிக்குடையின் காவர் பொருளே பார்த்தன் பணியும் பாதம் காக்க பாஞ்சஜன்யம் பக்தனை காக்க மூடர்கள் தமையும் மோகனன் காக்க முள்ளில் மலராய் முளைத்தோன் காக்க வாடும் உயிரை மன்னவன் காக்க தேடும் விழியை திருமால் காக்க கேலிப் பொருளை கிருஷ்ணன் காக்க கண்ணீர் நதியை கண்ணன் காக்க துன்பம் என்றொரு சுமையை தீர்க்க தூயோன் வருக துணையே தருக என்று இதோ வட்டபத்திர சாயி அலங்காரத்தில் இருக்கும் ஸ்ரீ கோதண்டராம சுவாமியை சேவிப்போம். பக்தர்களே, ஒன்டிமிட்டாவிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் கிருஷ்ணன் அந்த பெண்மணிகளை வரவேற்று இனிமையாக பேசினான். மனைவி, மக்கள், உறவினர், ஷரீரம், பிராணன், மனம், புத்தி எல்லாம் பிரியமுள்ளதாக இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆத்மா சம்பந்தமாகும். சர்வம் ஆத்மாவாக விளங்குகிறது. என்னை விட பிரியமான வஸ்து வேறென்ன உள்ளது? நீங்கள் என்னை நாடி வந்தது மிக்க சிறப்புடைய செயலாகும். இனி சென்று யாக காரியங்களை கவனியுங்கள் என்றாராம். உற்ற வஸ்துக்களை விட்டுவிட்டு தங்களையே சரணடைந்த சரணதாசிகளான எங்களை அங்கீகரித்து வேத வாக்கியங்களை உண்மையாக்குங்கள் என்று வேண்டினர் அந்த ஸ்திரீகள். அதற்கு கிருஷ்ணர், இடைவிடாமல் என்னை நினைப்பவர்கள் என்னையே வந்தடைவார்கள். நீங்கள் வீட்டிற்கு செல்லுங்கள், என்னை தியானித்து பஜனம் செய்யுங்கள் என்று அறிவுரை கூறி அனுப்பினாராம். பகவானும் சிறுவர்களும் போஜனம் செய்து மகிழ்ந்து நடந்ததை அறிந்து மகரிஷிகள் கர்ம வழியில் ஈடுபட்டு மயக்கமடைந்த தங்களை மன்னிக்கும்படி பகவானை மனதில் தியானித்து வணங்கினார். ஒரு சமயம் நந்தகோபர் இந்திரயாகம் செய்த ஏற்பாடு செய்தார். அப்போது அது பற்றிய விவரம் கேட்ட கண்ணனை நந்தகோபர் அன்புடன் அணைத்து கொண்டு, மழையினால் பயிர்கள் செழிக்கின்றன, மழைக்கு அதிபதியாகி இந்திரனை பூஜிப்பது பரம்பரை வழக்கம். எனவே இப்போது பலவித தானியங்களாலும் இந்திரனை பூஜிக்கிறோம். இதுவே இந்திரயாகம் என்றாராம். அப்போது கிருஷ்ணன், இயற்கையின் நியத்தப்படி உலகில் எல்லாம் நடைபெறுகின்றன. ரஜோகுண சம்பந்தத்திலாயே மேகம் மழைய பொழிய பயிர்கள் செழிக்கின்றன. எனவே காடு, மலை, பசுக்களை நாம் பூஜிக்க வேண்டும். யாக பொருட்களை கொண்டு வேதியர்களை பூஜிப்போம். பசுக்களுக்கு புல்லை அளித்து ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யலாம். இயற்கையை பூஜிப்பதே தக்கது என்று கூறினாராம். நந்தகோபரும் அதை ஏற்றிட பகவான் எண்ணியபடி யாவும் நடந்து கிரிவலம் வந்தாராம். எல்லோரும், குறிப்பாக கோபியர்கள் ஸ்ரீ கிருஷ்ணன் மகிமைகளை ஆனந்தமாக பாடி கொண்டாடி பின்னர் தொடர்ந்தாராம். அப்போது கண்ணன் அழகிய பேருருவுடன் தோன்றி தானே மலையின் முக்கிய தேவதை என்றிட கிருஷ்ணரும் அப்பாவி போல் நின்று அத்தேவதையை பணிவுடன் வணங்கி கோகுலவாசிகளும் நந்த கோபரும் பக்தியுடன் வணங்கி பூசித்து மகிழ்ந்தாராம். இதை அறிந்த இந்திரன் மிக்க கோபம் கொண்டு கரு மேகங்களை ஏவி பெரும் மழையை பெய்ய செய்தானாம். செய்வதறியாத ஆயர்குல மக்கள் கிருஷ்ணனை சரணடைய, அவன் சரணமடைந்தவரை காப்பது தன் கடமை என்று கோவர்தனகிரியை தூக்கி குடையாக பிடித்து எல்லோரையும் அதன் அடியில் வந்து சுகமாக தங்கி வாழுமாறு இருக்குமாறு கூறினார் அல்லவா.
இவ்வாறு 7 நாட்கள் கழிய இந்திரன் பகவானின் யோக மகிமையை உணர்ந்தானாம். அப்பொழுது அவன் கர்வம் அடங்கியது, மழையும் நின்றது. இத்தகைய கண்ணனின் அனுமானுஷ்ய செயலை தேவலோகத்திலிருந்து கண்ட காமதேனும் இந்திரனோலோகத்தில் இருக்கும் பூலோகம் வந்து ரகசியமாக பகவானை தரிசித்து வணங்கினாராம். பக்தர்களே, நாமும் கூட ஒன்டிமிட்டாவிலிருந்து நேரடி ஒளிபரப்பில் ஸ்ரீ கோதண்ட ராமசுவாமி வாரினுடைய வருடாந்திர பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு வட்டபத்திர சாயி அலங்காரத்தில் இருக்கும் ஸ்ரீ கோதண்ட ராமரை சேவிப்போம். இதோ கற்பூர மங்கள நீராஜனத்தை சமர்ப்பித்தார் அர்ச்சகர் சுவாமி. இதோ அங்கே பக்தர்கள் அனைவரும் கூட அந்த பகவானை 2 கரம் கூப்பி ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்று சேவித்து கொண்டுள்ளார்கள். जय जय राम समर विजय राम, भय हर निज भक्त पारीण राम। जय जय राम समर विजय राम। विना वेङ्कटेशं ननाथो ननाथः, सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।